முப்பாத்தா முப்பாத்தா சொல்லுங்க. எனக்கு சொல்றது தீபாவளிக்கு ஒரு 2000 ரூபா கொடுக்குற. உனக்கு பிள்ளைங்களுக்கு எங்க அம்மாவுக்கு துணி எடுத்துரு. எனக்கு வேண்டாம் தீபாவளிக்கு. அதுக்கப்புறம் தனியா ஒரு 1000 ரூபா கொடுத்துட்ற. வீட்டுக்கு பலகாரம் பண்ணிரு. அவ்வளோதான், தீபாவளி முடிஞ்சுது. என்ன மாமா இவ்வளோ ஈஸியா சொல்லிட்டீங்க? ஈஸியா சொல்லாம மாமா, நானும் உங்க பையனும் போட்டு வச்ச பிளானே வேற. அதை சொல்லி முடிக்கவே 1 மணி நேரம் ஆகும். நீங்க என்னடா ஒரே நிமிஷத்துல சொல்லிட்டீங்க? என்னடி சொல்ற? அடா ஆமா மாமா, எனக்கு ரம்யா பாண்டியன் சாரி வேணும். சஞ்சுவுக்கு பிக் பாஸ்ல விஜய் சேதுபதி போட்டு வந்தார்ல அந்த ட்ரெஸ் வேணுமாமா. ஸ்ரீராமுக்கு வேட்டி சட்டை வேணுமாமா. வேட்டி சட்டை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனால எக்ஸ்ட்ரா ஒரு பேண்ட் சட்டையை எடுத்து கொடுத்துடலாம். அப்புறம் எனக்கு காலுக்கு ஹீல் செருப்பு வாங்கணும், முடியை ஸ்டைட்டிங் பண்ணணும், ஐப்ரோ எடுக்கணும், பார்லர் போகணும், பெடிக்கூர் பண்ணணும், மெடிக்கூர் பண்ணணும். அதுக்கப்புறம் தலைக்கு பேண்டு, அப்புறம் தலைக்கு வைக்க பூவு இதெல்லாம் வாங்கணும், கைக்கு வளையல் வாங்கணும், ஒரு நெக்லஸ் வாங்கலான்ட்டு இருக்கிறேன், ஒரு ஆரம் வாங்கலான்ட்டு இருக்கிறேன். எல்லாம் இன்ஸ்டா பேஜில் பார்த்து வச்சிருக்கேங்க மாமா. இன்ஸ்டா பேஜ்ல பார்த்து வச்சியா? என்னடி சொல்ற? அடா ஆமா, இதுக்கே இப்படிங்கிறீங்க. அப்புறம் வீட்டில் பலகாரமெல்லாம் செய்யணும்ல. நான் வேற லட்டு ஜிலேபி மைசூர்பா பாதுஷாலாம் செய்யறேன்னு பக்கத்து வீட்டு குஸ்பா கடை வேற சொல்லிட்டேன். அவங்க வேற எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் குலோப் ஜாமுன் ரசகுல்லா, சஞ்சய்க்கு வேற உப்புட்டு வேணுமாமா. இதெல்லாம் செய்யணுங்க மாமா. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சுசியமெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து 1000 ரூபா கொடுத்தா எப்படிங்க மாமா பார்த்தோம்? ஒரு 5000 ரூபாயாவது மளிகை ஜாமானத்துக்கு ஆகுமாக்கும். வாயை திறந்துட்டு மாசம் மாசம் நிக்காதீங்க. இன்னும் பிளான் இருக்குது. ஒன்னொன்னா சொல்றேன் கேளுங்க. இரு இன்னும் பிளான் முடியலையா? நீ சொன்னதை கேட்டே பாதி நெஞ்சு வழியில தாண்டி நின்றுட்டு இருக்க. எனக்கு ஆஸ்பத்திரி செலவே 1 லட்ச ரூபா ஆயிரும் போலயே இந்த மாசம். ஏண்டி நீ தீபாவளி கொண்டாடலாம்னு நினைக்கிறியா, இல்ல தீபாவளியை காரணமா வச்சு உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கலாம்னு பாக்குறியா? எனக்கு என்ன வந்துச்சு? கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா ஜகஜோதியா வீட்டுல தீபாவளி கொண்டாடலாம். இல்லையா இழுத்து போது தூங்க வேண்டியதா, சன் டிவில படங்கிடம் போடுவா, பார்த்துட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதா. வேற என்ன பண்றது? இப்படிப்பட்ட புருஷனை வச்சுக்கிட்டு நான் ரம்யா பண்ணின்னு சரிக்கு ஆசைப்பட்ட முடியுமா?